வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்துல வீடியோ கேம்ல வர எதிரிகளை நம்ம ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அவங்க நம்மளே திணறடிக்கிற அளவுக்கு ரொம்ப புத்திசாலியா மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. வாங்க ஏஐ எப்படி ஒரு அல்டிமேட் கேமராவா மாறுச்சுன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முன்னாடியெல்லாம் கேம்ல வர்ற எதிரிகள் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல தான் செயல்படும். அதை நாம கண்டுபிடிச்சிட்டா போதும், ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடலாம். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்போ இருக்கிற ஏஐ நாம எப்படி விளையாடுறோம்னு கவனிச்சு நம்மளோட டெக்னிக்ஸ கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மளையே தோற்கடிக்குது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற கேம் ஏஐ வெறும் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஸ்கிரிப்ட் மட்டும் ஃபாலோ பண்றதில்ல. அது நாம விளையாடுற ஸ்டைல நிஜமாவே கவனிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட ஆட்டத்தையே மாத்திக்குது. நமக்கு புதுசா சவால் கொடுக்குது. இதுதான் இந்த மாற்றத்தோட முக்கியமான புள்ளி. இந்த டெக்னாலஜியை நல்லா புரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான ஒரு கேம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் போக்கிமான் கோ. இந்த கேம் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம நிஜ உலகத்தோட கனெக்ட் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேம்ல இருக்கிற மேஜிக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னாலஜி இருக்கு. அதோட பேர் தான் கணினி பார்வை, அதாவது கம்ப்யூட்டர் விஷன். வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பார்க்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, கம்ப்யூட்டர் விஷன்ங்கிறது ஒரு மெஷின் நம்ம கண்கள் மாதிரி கேமராவை பயன்படுத்தி பார்க்கவும், நம்ம மூளை மாதிரி அந்த பார்த்த விஷயத்த புரிஞ்சுக்கவும் கத்துக்கிற ஒரு முறைதான். அதாவது உங்க போன் கேமரா வழியா அது உலகத்தை வெறும் போட்டோவா பார்க்காம, ஓகே இங்க புல் இருக்கு, இங்கே ஒரு ரோடு இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்குது. போக்கிமான் கோல இது எப்படி நடக்குதுன்னா, முதல்ல உங்க போன் கேமரா சுத்தி இருக்கிற இடத்த ஸ்கேன் பண்ணுது. அடுத்து அந்த ஏஐ அந்த இடத்துல புல் இருக்கா, தண்ணி இருக்கா, இல்ல ரோடு இருக்கான்னு அடையாளம் கண்டுபிடிக்குது. கடைசியா அந்த இடத்துக்கு பொருத்தமான போக்கிமான சரியா அந்த இடத்துல காட்டுது. இதனாலதான் நிஜமான புல்வெளி மேல ஒரு போக்கிமான் நிக்கிற மாதிரி தத்ரூபமா நமக்கு தெரியுது. சரி, ஒரு ஏஐ உலகத்தை பார்க்கவும் அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவும் கத்துக்கிடுச்சு. ஓகே, ஆனா வெறும் பார்த்தா மட்டும் போதுமா? அது எப்படி ஒரு விளையாட கத்துக்குது? இதுதான் இந்த பகுதியோட முக்கியமான கேள்வி. இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிளான 2 வார்த்தைகள்ல இருக்கு: பரிசு மற்றும் தண்டனை. இதுதான் வலுவூட்டல் கற்றல் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த முறையோட அடிப்படை. வலுவூட்டல் கற்றல், அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னன்னா, ஒரு விஷயத்த சரியா செஞ்சா அதுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கறதும், தப்பா செஞ்சா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மூலமா ஒரு ஏஐக்கு பயிற்சி கொடுக்கறது தான். இந்த ஸ்லைட்ல பாருங்க, இது ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. இப்போ ஒரு நாய்க்குட்டிக்கு நாம எப்படி பயிற்சி கொடுப்போம்? அது நம்ம சொன்னபடி பந்தை எடுத்துட்டு வந்தா ஒரு பிஸ்கட் கொடுப்போம், அதுதான் பரிசு. அதுவே சோஃபாவை கடிச்சா திட்டுவோம், அது தண்டனை. கொஞ்ச நாள்ல எது சரி எது தப்புன்னு அதுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? ஏஐக்கும் இதே டெக்னிக் தான். ஒரு ரேஸ்ல ஜெயிச்சா அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதுவே சுவத்துல போய் இடிச்சா ஒரு பாயிண்ட் குறையும். சிம்பிள். இப்போ இந்த பரிசு தண்டனை முறைய பயன்படுத்தி ஒரு சாதாரண ஏஐ எப்படி படிப்படியா ஒரு ப்ரோ கேமரா மாறுதுன்னு பார்க்கலாம். ஒரு கார் ரேஸ் கேம கற்பனை பண்ணிக்கோங்க. நாம அந்த ஏஐக்கு எப்படி கார் ஓட்டணும், எப்போ திரும்பணும்னு எந்த ரூல்ஸும் சொல்ல போறதில்ல. சும்மா அந்த கேம அதுகிட்ட கொடுத்துட்டு போ நீயே விளையாடு அப்படின்னு ஒரே ஒரு கட்டளைய மட்டும் கொடுக்கறோம். எந்த அனுபவமும் இல்லாம, எது சரி எது தப்புன்னு எதுவுமே தெரியாம அந்த ஏஐ தடவையா ஸ்டியரிங்க பிடிக்குது. அதோட முதல் முயற்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உடனே அது நேரா போய் சுவத்துல மோதுது. இது ஒரு தப்பான மூவ் இல்லையா? அதனால தண்டனையா அதுக்கு -1 கிடைக்குது. இப்போ ஏஐ தன்னோட மெமரியில இதை நோட் பண்ணி வச்சுக்கும். சரி, நேரா போனா இடிக்குது, -பாயிண்ட் வருது, இனிமே இப்படி செய்யக்கூடாது. அந்த முதல் தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு ஏஐ அடுத்த முறை வேற மாதிரி முயற்சி பண்ணுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த தடவை வளைவுல கரெக்டா திரும்புது. இது ஒரு சரியான மூவ். அதனால இதுக்கு பரிசா அதுக்கு +1 கிடைக்குது. இப்போ அதுக்கு புரியுது, சூப்பர், எப்படிதான் திரும்பணும். இந்த சரியான செயல் அதுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுது. முக்கியமான விஷயமே இதுதான். இந்த செயல்முறைய ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல லட்சம் பல மில்லியன் முறை அது திரும்ப செய்யுது. ஒவ்வொரு தப்பிலிருந்தும் கத்துக்கிட்டு, ஒவ்வொரு வெற்றியிலிருந்தும் ஊக்கம் பெற்று, கடைசியில என்ன ஆகுது தெரியுமா? உலகத்தோட சிறந்த மனித வீரரை விடவும் சூப்பரா விளையாட ஆரம்பிக்குது. செஸ் கேம்ல உலக சாம்பியனையே கம்ப்யூட்டர் தோற்கடிச்சது இப்படித்தான். அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் எப்படி தோற்கடிக்கவே முடியாத ஒரு அல்டிமேட் கேமரா மாறுச்சு.
சுருக்கமா சொல்லணும்னா உண்மையான செயற்கை நுண்ணறிவுங்கிறது வெறும் டேட்டாவை படிச்சு மனப்பாடம் பண்றது மட்டும் இல்ல. அது தப்பு பண்ணி அடிபட்டு அந்த அனுபவங்களோட விளைவுகளை உணர்வதன் மூலமா நிஜ உலகத்துல எப்படி செயல்படணும்னு கத்துக்குது. இதுதான் வலுவூட்டல் கற்றலோட மிகப்பெரிய சக்தி. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க விளையாடினதுல இந்த கேம் AI உங்கள ரொம்பவே திணறடிச்சு, அடா இது நம்மள விட புத்திசாலியா இருக்கேன்னு நினைக்க வச்சிருக்கு. உங்க அனுபவங்களை மறக்காம எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.